கொரியாவில் தொழில் வாய்ப்புகளை எதிர்பார்த்துள்ள இரண்டு தரப்பினர் பத்திரமுலையில் உள்ள வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்திற்கு முன்பாக எதிர்ப்பில் ஈடுபட்டனர். விசா பிரச்சினையை உடனடியாக நிவர்த்திக்குமாறு வலியுறுத்தி அவர்களில் ஒரு தரப்பினர் எதிர்ப்பு பேரணியை ஆரம்பித்தனர். E8 விசா ஒன்றியம் என ஒன்றிணைந்துள்ள இந்த குழுவினர் பத்திரமுல்லையில் உள்ள வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்திற்கு முன்பாக ஒன்று கூடிய 3வது நாள் இன்றாகும். E8 விசா என்பது குறுகிய காலத்திற்கு 8 மாதங்கள் வரை தென்கொரியாவில் விவசாயம், மீன்பிடி துறைகளில் தொழில் வாய்ப்புகளுக்கு செல்வதற்காக அனுமதி வழங்கப்படுகின்ற நடைமுறையாகும். தென்கொரியாவின் பாண்டோ மாநிலத்தில் ஒப்பந்தங்களுடன் கூடிய தொழில் வாய்ப்புகள் தமக்கு கிடைத்துள்ளதாகவும், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் பதிவு வழங்கப்படாததால் 107 பேரை கொண்ட தமது குழுவினருக்கு அங்கு செல்ல முடியாமற் போயுள்ளதாகவும் எதிர்ப்பில் ஈடுபட்டவர்கள் குற்றம் சுமத்தினர். நாம் பேரணி செல்கின்றோம். நீங்கள் அதற்கு இடையூறு செய்தால் அடிப்படை உரிமை பிரச்சனையை எதிர்கொள்ள நேரிடும். அடிப்படை உரிமை வழக்கை எதிர்கொள்ள நேரிடும். உத்தியோகபூர்வமாக நிறுத்துங்கள். செல்ல முடியாதா? நடைபாதையிலேயே செல்கின்றோம். நடைபாதையில் செல்ல முடியாதா? என்ன சட்டம்? நீங்கள் அடிப்படை உரிமை வழக்கை எதிர்கொள்ள நேரிடும். நினைவிற்கொள்ளுங்கள், கடந்த அரசாங்கங்களுக்கு சார்பாக செயற்பட்டவர்களுக்கு தற்போது என்ன நடந்துள்ளது என்பது தெரியும் அல்லவா? நீங்களும் அரசாங்கத்துக்கு சார்பாக செயற்பட்டு ஆபத்தை சந்திக்க வேண்டாம். காரணம், இந்த அரசாங்கம் பேரணிகள் நிறுத்தப்படுவதை ஒருபோதும் அனுமதிக்கவில்லை. அதனை போலீசார் மீது சுமத்தி கை கழுவுவார்கள். உங்களின் நன்மைக்கே கூறுகின்றேன். பேரணி சென்றே அவர்களும் வந்துள்ளார்கள். வேலையை செய்ய முடியாமற் போனது யாரிடம் கூறுவது? நீங்கள் தனித்து விடப்படுவீர்கள். நினைவிற்கொள்ளுங்கள், குறைந்தது ரணிலின் ஆட்சியில் தாக்கியதாக கூற முடியும். இந்த அரசாங்கம் ஒருபோதும் பேரணிகளை தடுக்காது அல்லவா? பின்னர் அவர்கள் பேரணியை முன்னெடுத்தனர். ஆர்ப்பாட்டக்காரர்கள் பத்திரமுல்லையிலிருந்து பேரணியாக ஜனாதிபதி செயலகம் வரை வருகை தந்தனர். இதனையடுத்து ஜனாதிபதி செயலாளருடன் கலந்துரையாடுவதற்கான சந்தர்ப்பம் சிலருக்கு ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டது. இதேவேளை E9 விசா முறையின் கீழ் கொரியாவில் வேலைக்காக சென்று மீண்டும் வருகை தந்துள்ள சிலர் பத்திரமுல்லையில் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். E9 விசா என்பது கொரிய மொழி தேர்வில் சித்தி பெற்றதன் பின்னர் 5 வருட காலங்களில் தொழிலுக்காக செல்லக்கூடிய திட்டமாகும். විභාග එක්සෑම් කරලා නීති අනුකූලව විභාග ලියලා නීති අනුකූලව විභාගේ නොලියපු කට්ටිය අපි විභාග එක්සෑම් ලියලා කොරියාවේ ගිහින් ඩොලර් හම්බ කරලා අපි ඇවිල්ලා පුහුණු ශ්‍රමිකයින්. நாம் பயிற்சி பெறும் தொழிலாளர்கள். அனுபவம், காலநிலை, கொரிய சட்டத்தை அறிந்து வைத்திருக்கும் தரப்பினரை நாம். அவ்வாறு பயிற்சி பெற்றுள்ள எம்மை ஒருபுறமாக வைத்து பயிற்சி பெறாதவர்களை அனுப்பும் செயற்பாடு முன்னெடுக்கப்படுகிறது. பயிற்சி பெறாதவர்களை அனுப்பினால் பரவாயில்லை, எனினும் பல வருடங்களாக பாதிக்கப்பட்டுள்ளவர்களை ஏன் அனுப்பாமல் இருக்கின்றீர்கள் என்ற கேள்வியை எமக்கு எழுகிறது. 2024ஆம் ஆண்டு 6ஆம் மாதம் 3ஆம் தேதி முன்னாள் அமைச்சர் மனுஷ நாணயக்காரவுடன் கலந்துரையாடல் ஒன்றை நடத்தியிருந்தோம். அந்த கலந்துரையாடலுக்கான ஆதாரங்களே இவை. எம்மை உடனடியாக வேலைக்கு அனுப்புவதாக தெரிவித்து முன்னாள் அமைச்சர் மனுஷ நாணயக்காரவும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகமும் 2023ஆம் ஆண்டு 6ஆம் மாதம் 7ஆம் தேதி எமக்கு அறிவித்திருந்தனர். கிடைத்துள்ள கோட்டாவை பயன்படுத்தி எம்மை அனுப்ப முடியும் எனவும் உறுதியளித்திருந்தனர். எமக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கவில்லை. தொடர்ச்சியாக கேள்வி எழுப்பினோம். எனினும் எமக்கு பதில் வழங்கப்படவில்லை. காலம் தாழ்த்தப்பட்டது. நாம் வயது முதிர்ந்தவர்கள் என தொடர்ச்சியாக கூறினர். 2018ஆம் ஆண்டு முதல் தொடர்ச்சியாக பரீட்சைக்கு தோற்றியமையின் காரணமாகவே நாம் வயதானவர்கள் ஆகியுள்ளோம். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் பதில் இவ்வாறு அமைந்தது. எந்த வகையிலும் தனியார் முகவர் நிறுவனம் அல்லது தனியார் தரப்பினருக்கு E8 பிரிவின் கீழ் எமக்கு பணியாளர்களை வெளிநாட்டுக்கு அனுப்புவதற்கு இலங்கையின் பணியகம் அனுமதி அல்லது வசதியை வழங்கவில்லை.
அந்த காலத்தில் இருந்த அமைச்சர் ஒருவர் எமக்கு அறிவிக்காமல், அரசாங்கத்துக்கு அறிவிக்காமல் அமைச்சரவை பத்திரம் ஆய்வு மட்டத்தில் இருந்தபோது அமைச்சரவையின் அனுமதி கிடைப்பதற்கு முன்னதாக தனியாக சென்று புரிந்துணர்வு உடன்படிக்கையில் கைச்சாத்திட்டுள்ளார். புரிந்துணர்வு உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட்டதன் பின்னர் நிச்சயமாக எமது இலங்கையின் பணியகத்துக்கு அறிவிக்க வேண்டும். பணியகம் ஊடாக வர்த்தக உடன்படிக்கையை போன்ற ஒரு ஆவணம் ஊடாக அனுமதி பெறப்பட வேண்டும். அது அத்தாட்சிப்படுத்தப்பட வேண்டும். அந்த எதனையும் செய்யாமல் அவரோடு இருந்த தொடர்புகளுக்கு அமைய தனியார் பிரிவினர் குறித்த விசாவை அவர்களின் கையில் எடுத்து பயிலுனர் பிள்ளைகளை அனுப்பியுள்ளனர். அந்த பிள்ளைகள் அனுப்பப்பட்ட போதே தூதரகம் ஊடாக எமக்கு அறிவிக்கப்பட்டது. அவ்வாறாயின் இது உண்மையில் ஆட்கடத்தலாக கருதப்பட வேண்டிய சட்டவிரோதமான முறையில் நாடொன்றின் பிரஜைகள் வேறு ஒரு வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்கும் செயற்பாடாகும். இது தொடர்பில் நாம் கடுமையான நடவடிக்கை எடுப்போம். நாம் ஏற்கனவே சிஐடியினருக்கு அறிவித்துள்ளோம். கணக்காய்வும் இடம்பெறுகின்றது. நாம் எமது பிள்ளைகளிடம் கூறுகின்றோம், இது செய்யக்கூடாத ஒன்றாகும், இதில் சிக்க வேண்டாம். இதன் மூலம் உங்களுக்கு பாதுகாப்பான தொழிலை பெற முடியாது. பணியகம் என்ற வகையில் எம்மால் அனுமதிக்கவும் முடியாது. இந்த பிள்ளைகளுக்கு கிடைத்துள்ள சந்தர்ப்பத்தை பணியகம் தடுக்கின்றது என எவரேனும் நினைத்தால் அது தவறானது. அரசியல்வாதிகளிடம் உதவிகளை பெற்ற தரகர் குழுவினர் இந்த போராட்டங்களுக்கு முன்னிலை வகிப்பதை நாம் காண்கின்றோம். அந்த சட்டவிரோத விசாவை எந்த ஒரு காரணத்துக்காகவும் அனுமதிக்க முடியாது. අරගලවලත් ඉදිරියෙන් ඉන්නවා කියලා අපිට පේනවා. ඒ නීති අනුකූල ඕන වීසා වලට අපිට කිසි ලෙටකවත් කිසිම හේතුවකටත් මේ වීසා නීති අනුකූල කරන්න බෑ.